இது உங்கள் முகவைமதி வலைவழி பக்கம். இன்று யாருக்கு அதிக முக்கியத்துவம்? குலதெய்வமா, இஷ்ட தெய்வமா? தெய்வ வழிபாடுகளில் குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு என 2 வழிபாட்டு முறைகள் உண்டு. குலதெய்வ வழிபாடு என்பது அவரவர்களுடைய முன்னோர்கள் பல தலைமுறைகளை வழிபட்டு வந்த தெய்வம் குலதெய்வம் எனப்படும். இஷ்ட தெய்வம் வழிபாடு என்பது அவரவர் தனிப்பட்ட முறையில் விரும்பி வழிபடும் தெய்வம் இஷ்ட தெய்வம். குலம் என்றால் குடும்ப பாரம்பரியம் என்று பொருள். நமது குடும்பத்துக்கென்று ஒரு வழிபாட்டு தெய்வத்தை நமது முன்னோர்கள் வைத்திருக்கிறார்கள். தனது அடுத்த சந்ததியினர் நன்றாக இருக்க வேண்டும் என்பதே குலதெய்வ வழிபாட்டின் முக்கிய குறிக்கோளாகும். இன்றைக்கு பலரும் பல தெய்வங்களில் இஷ்ட தெய்வங்களாக வழிபட்டு வருகிறார்கள். ஆனால் முதலில் விநாயகர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு செய்த பிறகே இஷ்ட தெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் என்று நெறிமுறைகளை நம் முன்னோர்கள் வகுத்து சென்றனர். அதன்படி ஒவ்வொருவரும் இஷ்ட தெய்வத்தை உரிய வழிபாட்டு முறையுடன் வழிபட வேண்டும். இஷ்ட தெய்வ வழிபாடு என்பது ஒரு வேண்டுதலுக்காக ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை வழிபட்டு வருவது. ஆனால் குலதெய்வ வழிபாடு என்பது மிக முக்கியமானது. குலதெய்வ வழிபாடு ஏன் அவசியம்? ஒருவர் அனுபவிக்கும் எல்லா பலன்களுக்கும் நாமும் நம் முன்னோர்களும் செய்த புண்ணியத்தின் அடிப்படையிலேயே கிடைக்கிறது. ஜாதகத்தில் உள்ள எல்லா தோஷங்களையும் பித்ரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் காவல் தெய்வங்களான உங்கள் குலதெய்வமே தீர்க்கும். ஒருவர் எவ்வளவு பூஜை செய்தாலும், எவ்வளவு பரிகாரங்கள் செய்தாலும் குலதெய்வ அனுக்கிரகம் இல்லை என்றால் எந்த தெய்வத்தின் அனுக்கிரகம் இல்லை என்று குலதெய்வ வழிபாடு கோடி தெய்வ வழிபாடு என்றும் சொல்லப்படுகிறது. பல தெய்வங்களை வழிபாட்டு செய்து வரலாம். ஆனால் அந்த தெய்வங்கள் குலதெய்வங்கள் ஆகாது. அவை இஷ்ட தெய்வங்கள் அல்லது இஷ்ட தேவதைகள் எனப்படும். இஷ்ட தெய்வமும் குலதெய்வத்துக்கு அடுத்ததுதான். மற்ற தெய்வங்களும் குலதெய்வத்தின் அனுமதி பெற்றே அருளினை வழங்க முடியும். உங்கள் குலதெய்வத்தின் கோவிலுக்கு அடிக்கடி என்ற போது செல்லுங்கள். அடிக்கடி செல்ல முடியாதவர்கள் உங்கள் வீட்டிலேயே குலதெய்வத்தை அலங்கரித்து பாரம்பரியம் வழக்கமான படையில வைத்து மனமுருக வழிபாடு செய்யலாம். பெண்கள் மட்டும் 2 குலதெய்வங்களை வணங்குகின்றனர். திருமணத்துக்கு முன் பிறந்த வீட்டில் குலதெய்வத்தை வணங்குவார்கள் மற்றும் திருமணம் முடிந்தவுடன் கணவரின் வீட்டில் உள்ள குலதெய்வத்தை வணங்க ஆரம்பிக்கிறார்கள். பிறகு பிறந்த வீட்டின் குலதெய்வத்தை வணங்குவது கிடையாது. ஆனால் பிறந்த வீட்டின் குலதெய்வத்திற்கு வருடத்துக்கு ஒரு முறை வழிபாடு செய்து வந்தால் புகுந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் கிடைக்கும். நாம் வணங்கும் இஷ்ட தெய்வம் சக்தி வாய்ந்த தெய்வமாக இருந்தாலும் முதலில் குலதெய்வத்தையே வணங்க வேண்டும். ஒருவேளை அந்த குடும்பத்திற்கு குலதெய்வம் தோற்று இருந்தால் மற்ற தெய்வங்கள் அருள் கிடைப்பதில்லை. குலதெய்வத்தின் அனுக்கிரகம் இல்லை என்றால் ஒருவர் என்னதான் சக்தி வாய்ந்த கோபம் யாகம் செய்தாலும் ஆலயங்களுக்கு சென்று எதிர்பார்த்த பலன் கிடைக்காது. குலதெய்வத்தின் ஆசையில்லை என்றால் முன்னேற்றத்தின் பல தடைகள் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அவசியமானதாகும். வருடம் ஒரு முறையாவது குடும்பத்தோடு சென்று குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டியதை செய்து வழிபட்டால் குலம் தைத்து தலைத்து வரும் சந்ததியினர் சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ்வார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.